வெல்கம் டு தமிழ் எம்பி கேமிங். எஸ், போக்கிமான் எக்ஸை பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடிச்சாச்சு. ஏன் அப்படின்னா எல்லா லெஜெண்டரி போக்கிமானையும் நம்ம இந்த வீடியோலேயே நம்ம பிடிக்க போகிறோம். மொத்தம் நிறைய இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் லெஜெண்டரி போக்கிமான் தான் இருக்குது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் கூட பேட்டில் பண்ணணும், அதையும் பண்ணிடலாம். பேசிகிட்டு இருக்கும்போதே கேமிங்கை ஆரம்பித்தாச்சு. என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம ஃப்ரெண்டு கூட பேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். லெஜெண்டரி போக்கிமானை வச்சு ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு போக்கிமானுக்கும் கிரேனிஞ்சா வச்சு முடிச்சு விட்டாச்சு. ஏன் ஆஸ் கிரேனிஞ்சா மாதிரி இல்லை, ஆஸ் கிரேனிஞ்சா ஷுரிக்கன் யூஸ் பண்ணும், அது மாதிரி இது ஷுரிக்கன் யூஸ் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். பின்னாடி ஒரு ஷுரிக்கன் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எஸ், அந்த ஷுரிக்கன் யூஸ் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போதைக்கு இந்த பேட்டில் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2 ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. இவங்க கூடயும் பேட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம காளியா வராரு. காளியா சரி, இப்போதைக்கு இவங்க கூட பேட்டில் பண்ணலாம். டேலண்ட் ஃப்ளேம் வச்சுருக்கான். நம்ம லெஜெண்டரி போக்கிமான் வச்சு ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த போக்கிமான் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ராகன் டைப் போக்கிமான் நம்ம பிடிச்சோம் இல்லையா, அந்த போக்கிமானை வச்சு இதையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு போக்கிமானுக்கு லுக்கேரியை யூஸ் பண்ணி பஞ்சு விட்டேன், முடிஞ்சு. அதை முடித்ததுக்காக வாட்டர் ஃபால்னு சொல்லிட்டு ஒரு டிஎம் கொடுத்துருந்தாங்க. 5th டிஎம்மே தான், ஆனால் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. சரி, நல்லது. இப்போதைக்கு நம்ம நேராக எங்கே போனோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டு ஜிம் லீடர் எங்கேயோ ஒரு இடத்துல ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறார். அவரை தேடி கண்டுபிடித்து உதைக்க வேண்டும். ஏன்னா ஜிம் லீடர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம மாதிரி ட்ரெயினர்ஸ்லாம் எவ்வளோ பாடுபட்டு போக்கிமான்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்க கூட பேட்டில் பண்ணுறக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்தால் இவனுங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கானுங்க போக்கிமான் கூட. இவன் இங்கே தான் இருக்கான். இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மியூட்டும் கிடைக்கும். அது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளால் மியூட்டோ பிடிக்க முடியாது. எஸ் கைஸ், இந்த கேமில் மியூட்டோ இருக்குது, லெஜெண்டரி போக்கிமானா. அது நம்ம பிடிக்கலாம். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அவரை ஜிம்முக்கு அனுப்பி விட்டாச்சு. இப்போ ஜிம்மில் தான் அவர் இருப்பார். எஸ், ஜிம்மில் தான் இருக்கார். இப்போ நம்ம ஜிம் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கீழே போனோம் அப்படின்னா, கீழே என்னடா பசில் மாதிரி வச்சுருக்கீங்க, எங்கே பார்த்தாலும் பசில் தான். ஜிம் பேட்டிலே பசிலு. ஃபஸ்ட்டு பசிலை நான் முடிச்சிட்டேன். அவங்க கூட பேட்டில் பண்ணோம். அவங்க பேட்டில் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோன்னா அப்புறம் லெஜெண்டரி பேட்டில்ஸ்லாம் காமிக்க முடியாது. சரி, இப்போதைக்கு ஈஸியானதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அதான் சொன்னேன்ல கைஸ், லெஜெண்டரி பேட்டில்ஸ்லாம் காமிக்கணும், அதனால தான். இப்போதைக்கு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பட்டனை சரியாக அமுத்தணும். கரெக்டாக நம்மளுக்கு ஒரு பாத் கரெக்டாக இருந்தால் மட்டுமே நம்மளால் போக முடியும். ஓகே, இப்போதைக்கு வந்தாச்சு. இப்போது லெஜெண்டரி பேட்டிலில் ஆரம்பிச்சிடலாம். லெஜெண்டரி பேட்டிலாம் இல்லை, இது லெஜெண்டரி பேட்டில்னு சொல்ல முடியாது, ஜிம் பேட்டில்னு சொல்லலாம். லாஸ்ட்டு ஜிம்மில் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் டைப் போக்கியமான ஒரு போக்கியமான் வந்துச்சு. இது ஒரு மெகா போக்கியமானே சொல்லலாம். ஆனால் நம்ம சார்ஜர் அதை விட மெகாவான போக்கிமான் ஃப்ளை மூவ் யூஸ் பண்ண வச்சிட்டேன். கன்ஃபார்ம் இது பாதி லைஃபாச்சு குறைச்சிரும். எஸ், பாதி லைஃப் குறைச்சிருச்சு. ஐஸ் பீமா சூப்பர், நம்மளுக்கு எதுவும் ஆகலை. இந்த வச்சுக்கோ ஃப்ளேம் பிளாஸ்ட். ஓகே, சூப்பர், ஃபெயில்ட் ஆகிடுச்சு அது. அடுத்த போக்கிமான் என்ன போக்கிமான்னு தெரியலையே. ஓகே, நம்ம இப்போதைக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எந்த போக்கிமான் எடுக்கலாம்? சரி, நம்ம லெஜெண்டரி போக்கிமானை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது போன லைவ்லேயே காமிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ காமிப்போம். மூன் பிளாஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணி அந்த போக்கிமானை டிஃபீட் பண்ணிடலாம். என்னடா அது பாதி லைஃப் தான் குறையுது. நம்ம போக்கிமானை இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெஜெண்டரி போக்கிமானாக இருந்தாலும் அதையும் ட்ரெயின் பண்ணணும். இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு மூன் பிளாஸ்ட்டையும் யூஸ் பண்ணி அந்த போக்கிமானையும் முடிச்சிட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு 54 லெவல் வந்துட்டோம். அதுவே போதும் கைஸ் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா 80வது லெவல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேலஞ்சஸ் எல்லாம் அங்கே. அப்போ தான் கைஸ் சாம்பியனை பீட் பண்ண முடியும். அதனால் 70வது லெவல் எல்லா போக்கிமானையும் நம்ம கொண்டு போய் ஆகணும். பேசிகிட்டே இருந்ததில் நம்ம போக்கிமானோட கதையை முடிச்சுட்டாங்க. சரி, பரவாயில்ல கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம லுக்காரியை யூஸ் பண்ணலாம். இதுக்கும் லைஃப் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இந்த ஒரு பீம் வழியை பார்த்திங்க அப்படின்னா அந்த போக்கிமானை முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான், ஜிம் பேட்டில் முடிஞ்சிச்சு. இவ்வளோ சப்பையான ஜிம் பேட்டில்லாம் இருக்குது. ஓகே, இந்த ஜிம் பேட்டிலோட பேட்ஜை கலெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், எல்லா ஜிம்மையும் முடிச்சாச்சு. போக்கிமான் எக்ஸில் எல்லா ஜிம்மையும் முடிச்சாச்சு. இனிமேல் நேராக போக்கிமான் எக்ஸோட சாம்பியனை போய் பீட் பண்ணிடலாம். பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கான ரிவார்டு கிடைக்கும். அதாவது மியூட்டோ நம்ம பிடிச்சிடலாம் கைஸ். இப்போதைக்கு நம்மளை வழி விடுங்கடா டேய்.
சூப்பரான ஒரு படிக்கட்டு. நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த படிக்கட்டில் நடக்கும்போது சும்மா ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து நேராக ஜிம் சேலஞ்ச். என்னடா சொல்கிறீங்க? ஜிம் லீடர்கிட்ட பேசணுமா? ஏன்டா மடியும் அவன் சேலஞ்ச் பண்ணுமா? இவனும் அதுதான் கை சொல்கிறான். சீக்கிரம் போய் சேலஞ்சரை போய் மீட் பண்ணி சேலஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சேலஞ்சர்னால் யார்? சாம்பியனை தான், வேறு யாரும் இல்லை. இப்போ நம்ம சாம்பியனை தேடி கிளம்பிடலாம். இப்போதைக்கு இந்த சின்ன சின்ன பேட்டில்ஸில் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன பேட்டில்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு டைம் லேட் ஆகும். இந்த மாதிரியான பேட்டில்ஸ்லாம் வந்து முக்கியம்தான். அதனால் இந்த பேட்டில்ஸை வேணால் பார்க்கலாம். இவன் வந்து கெத்தை கை காமிக்கிறான். வாடாடே, நான் அவனை பீட் பண்ணி வெளியே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பே இல்லை, நம்மகிட்ட லுக் ஏரியாலாம் இருக்குது. ஒரே பீம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட ட்ராகன் டைப் போக்கிமான் இருக்குது. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. என்ன பாய்சன் தான் ஆகும், அவ்வளோதான். இப்போதைக்கு செகண்ட் போக்கிமானே நம்ம ஒரே ஒரு கட்டில் வந்து முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம சாம்பியனோட என்ட்ரன்ஸை வந்து இப்போது நம்ம திறக்க போகிறோம். இத்தனை பேட்சையை வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்ச்லேருந்து 6 பேட்சையும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். 8 பேட்சு கைஸ். 8 பேட்சையும் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி இந்த கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு முன்னாடி யாரும் வந்திருப்பாங்களா தெரியல. ஆனால் நம்ம தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டாக காலடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பேட்டில் வந்து நம்ம கன்ஃபார்ம் வந்து ஜெயிக்கணும். இந்த ரூட்டோட பேரே விக்ட்ரி ரூட். அதனால் நம்ம விக்ட்ரி ஆகுமா என்னங்கிறது எனக்கே தெரியாது. ஓகே, இப்போதைக்கு இங்கே வந்து ஸ்விம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த சைடு வந்தாச்சு. இந்த சைடு யார் இருக்கா? இவன் ஒருத்தர் இருக்கான். இவன் கூட பேட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான். இவன்ட்டு தப்பிச்சு இந்த கேவ்லேருந்து வெளியே வந்துடலாம். இங்கே எவனாச்சும் இருக்கானா? இங்கேயும் ஒருத்தர் இருக்கானே. இவன்ட்டு வேறு தப்பிக்கணும். வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சூப்பர், வாட்டர் ஃபால்ஸ்லாம் ஜம்முன்னு இருக்குது. அட போங்கடா, இதெல்லாம் ஒரு போக்கிமான்னு சொல்லிட்டு இதை பிடிக்க சொல்கிறானுங்க. இதெல்லாம் பிடிக்க முடியாது கைஸ். இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் கேவுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கேவ்லேயே நிறைய ஆளுகள்லாம் இருக்காங்க. இந்த கேவை வந்து தப்பிக்கணும். எப்படி போகிறதுன்னு வேறு தெரியலையே. அப்படி இப்படின்னு சுற்றி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல. ஐ திங்க் இந்த கல்லை வந்து இந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம போக்கிமான் யூஸ் பண்ணி போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கேவை விட்டு வெளியே வந்துட்டேன். இங்கே ஒரு குட்டி பாப்பா வந்து விளாண்டுருக்கு. அதுக்கப்புறம் செரீனா வந்து இந்த பக்கம் வந்துட்டா. செரீனா கூட வந்து வழக்கம்போல தான் கைஸ் நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக பேட்டில். லாஸ்ட் வரைக்கும் மெகா எவல்யூஷன் ஸ்டோனை வந்து கொடுக்க மாட்டா போல். அதனால் நம்ம மெகா எவல்யூஷன் ஸ்டோன் இல்லைனாலும் பரவாயில்ல, லெஜெண்டரி போக்கிமானை வச்சு பேட்டில்ஸ்லாம் முடிப்போம். இத்தனை போக்கிமானை வச்சு என்னை ஜெயிக்க முடியுதா? முடியலல்ல. அப்புறம் எதுக்கு மடியும் பேட்டில்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வரீங்க? அப்போ தெரிஞ்ச போச்சு எல்லாருக்கும் நான் ஒரு சாம்பியன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு மேக்ஸ் ரிவேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டாலும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போக்கிமான்ஸ்லாம் ஏற்கனவே ஒரு மேக்ஸிமம் லெவலில் இருக்குது கைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சாம்பியன் முன்னாடி வாய்ப்பில்லை. சரி, இப்போதைக்கு இந்த கேவை விட்டு நம்ம வெளியே போனோம். அதுக்காக வந்து அங்கேயும் சுற்றி எப்படியாச்சும் வெளியே போய் ஆகணும். ஏன்னா இந்த கேவை பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் அடித்தே எனக்கு நாக்கெல்லாம் தள்ளி போச்சு. ஏன்னா இவன் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இவன் கூட பேட்டில் பண்ணுவான். சரி, தப்பிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், ஃபைனல் கேவையும் நம்ம வந்து கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் வந்து ஒரே ஒரு சூப்பர் கேவ் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேவை வந்து தாண்டி ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் சுற்றி வந்துக்கலாம். ஏன்னா அங்கே பேட்டிலுக்கு இருக்காங்க. பேட்டில் நம்மளுக்கு வேண்டாம் கைஸ். டக்கு நம்ம லெஜெண்டரி பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே தான் நம்ம வந்து ஃப்ராகி டயரை வந்து யூஸ் பண்ணோம். சர்ஃப் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, சர்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஃபும் எவ்வளோ யூஸ் ஆகுது இது தெரிஞ்சனால தான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்கே தான் கைஸ். இங்கே நிறைய பேர் வந்து பேட்டிலுக்கு வருவாங்க. இவங்க எல்லாத்தோட பேட்டிலும் காமிச்சோம் அப்படின்னா வீடியோவோட லென்த்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிரும். ஃபைனல் இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், இதுதான் நம்ம போக்கிமான் சென்டர். இங்கே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு போக்கிமான்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். ஏன்னா நிறைய போக்கிமான்ஸ்க்கு வந்து ஹெல்த் இல்லை. ஓகே கைஸ், சாம்பியனோட கேசலுக்கு போகலாம். இதுதான் சாம்பியனோட கேசல். இந்த கேசல் நடுவுலேயே பார்த்திங்கன்னா வாட்டர்லாம் இருக்குது. எல்லா டைப் போக்கிமான்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேசலில் இருக்கும். அதனால் எல்லா டைப் போக்கிமான்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஓகே, நம்ம சாம்பியன் பேட்டிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூம் தான். இது என்ன டைப்பாக இருக்குன்னு எனக்கே தெரில. முதல்ல விளையாடும் போது எனக்கும் தெரியல.
அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து ஃபயர் டைப் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபயர் டைப் சாம்பியனை வந்து இப்போ நம்ம பீட் பண்ணி ஆகணும். வெல்கம்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் போக்கேமான்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம போக்கேமான்ஸ்லாம் 70 லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு. எப்படின்னு நினைக்கிறீங்க? கேவ் ஃபைட்லாம் நிறைய போட்டோம் இல்லையா? அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம லுக்கேரியோ 74வது லெவலு. ஆனால் நான் கேள்விப்பட்ட மாதிரிலாம் இல்லையே, 63வது லெவல் தானா? அப்போ நம்ம ஆவரேஜாக 70 75 வச்சுருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் எல்லா ஜிம்மையும் எல்லா சாம்பியனையும் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் ஒரு 1 ஹிட்டு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பார்ப்போம் கைஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லி வாய மூடலை, லுக்கேரியோ காலி. அதுவும் மெகா யாப்பால் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே பரவாயில்ல. ஆப்போனண்ட்டோட போக்கேமானும் பார்த்தீங்கன்னா காலி. நெக்ஸ்ட்டு பேட்டிலுக்கு நம்ம ட்ராகன் டைப்பை வந்து வெளியெடுத்து அதையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. டார்கோல் இதெல்லாம் ஒரு போக்கேமானடா, இதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க. இது என்னடா மிஸ்டீரியஸ் போக்கேமானாக இருக்குது. இதையும் ஜஸ்ட் 1 ஹிட்டு தான். அதான் கைஸ், இந்த இதை முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கார்னர் பக்கம் இருக்கிற பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரூமும் ஒரே மாதிரி தான்டா இருக்குது. எல்லா இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் உள்ளே தான் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், சொன்ன மாதிரியே இங்கே தான் வெல்கம் வச்சுருக்காங்க. இது வாட்டர் டைப்புங்கிறனால வாட்டர் வெல்கம் சூப்பர். தண்ணினாலே ஆகாதுடா எனக்குலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பேட்டிலையும் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இது எத்தனாவது லெவல்னு தெரியலையே. ஓகே, இதுவும் 63 தான். சொன்ன மாதிரி தான் கைஸ், ஆவரேஜாக 70 லெவல் வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லா சாம்பியன்ஸையும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே கைஸ், இந்த பேட்டில் நம்ம வந்து ஈஸியாக முடிச்சாச்சு. ஜஸ்ட்டு எல்லாமே 1 ஹிட்டில் முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம போக்கேமான்ஸ் எதையும் ரிவேவும் பண்ண தேவையில்ல, ஹெல்த்தும் போட தேவையில்ல. நெக்ஸ்ட்டு சாம்பியன் வந்து ஐ திங்க் ட்ராகன் டைப் சாம்பியனாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ட்ராகன் டைப் சாம்பியன் தான். அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவங்க என்ன வெல்கம் வச்சுருப்பாங்கன்னு தெரியலையே. என்னடா அவ்வளோதானே, பொசுங்கி போச்சு. தீ வரும்னு பார்த்தனே. சரி ஓகே, இப்போதைக்கு இவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட தான் ட்ராகன் டைப் போக்கேமான் இருக்கே, அதையே முதல்ல ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு 1 ஹிட்டு தான் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். எஸ், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு போக்கேமானோட கதையை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு போக்கேமான் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, அதனால அதையே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு போக்கேமானும் அதே மாதிரி தான். நம்ம ட்ராகன் டைப் வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் டிஃபீட் பண்ண முடியாது. அதனால் இந்த ட்ராகன் டைப் சேலஞ்சரையும் முடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், இன்னும் நம்மளுக்கு வந்து 2 பேர் கூட வந்து பேட்டில் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம மியூட்டோ வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கும் ஒரு அவ்வளோ பெரிய வேலைலாம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். சைக்கிக் டைப் சாம்பியனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ பீட் பண்ண போகிறோம். ஆமாம், இவன் எதுக்கு ஆர்மர்லாம் போட்டிருக்கான்? இவன் ஏதோ பெரிய பேட்டில் பண்ண போகிற மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சார்ஜரை வச்சு இந்த பேட்டில் வந்து முடிக்க பார்க்கலாம். வேறு வழி இல்லை கைஸ், நம்ம சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டம்மி ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து அடுத்த ட்ராகன் டைப் எடுத்துட்டேன். இதுவும் கொஞ்சம் லைஃப் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து லெஜெண்டரி போக்கேமானை யூஸ் பண்ணி முடிச்சாச்சு இந்த சைக்கிக் டைப் போக்கேமான. அவ்வளோதான் கைஸ், த லெஜெண்டரி சாம்பியனை வந்து இப்போ நம்ம பீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம டாப் ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கே தான் நம்மளோட சாம்பியன் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க.
இவங்க கூட பேட்டில் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சுது. போக்கிமான் எக்ஸை பார்த்திங்க அப்படின்னா முடிச்சாச்சு. அடுத்த கேம் பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேட்டிலை வந்து முடிச்சிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு போக்கிமானே ஹவுலுச்சா. நம்மளும் நம்ம போக்கிமானை வந்து மாற்றிருக்கலாமோ? சரி பரவாயில்ல, நம்ம இந்த போக்கிமானை வச்சு தான் நம்ம வந்து பீட் பண்ணணும். ஜஸ்ட்டு 1 ஹிட்லேயே பார்த்தீங்கன்னா பாதி லைஃப் டவுனு. பரவாயில்ல கைஸ், அது ரிவே பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு வழியாக ஹவுலுச்சா வந்து போட்டு தெளியாச்சு. நெக்ஸ்ட்டு போக்கிமானா நான் லெஜெண்டரி போக்கிமானே எடுத்துட்டேன். ஏன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது கைஸ். ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா மடியும் முதலேருந்து வர வச்சுருவாங்க. இந்த போக்கிமானை முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு போக்கிமான் இருந்துச்சு. இதுவும் ஃபாசில் போக்கிமான் தான். எத்தனை ஃபாசில் போக்கிமான் தான் வச்சுருக்காங்கன்னு தெரில. நெக்ஸ்ட்டு போக்கிமான் பார்த்திங்க அப்படின்னா ஆஷ் வச்சுருப்பான் இல்லையா, அந்த போக்கிமான். இந்த போக்கிமானை ஈஸியாகவே முடிச்சாச்சு நம்ம லெஜெண்டரி போக்கிமானை வச்சு. நெக்ஸ்ட்டு போக்கிமான்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில, அதெல்லாம் ஒரு போக்கிமானா. அதுக்கப்புறம் இன்னொரு போக்கிமான் வந்துச்சு கைஸ். இந்த போக்கிமானுக்கு மெகா எவல்யூஷன் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த மெகா எவல்யூஷனாக இந்த லெஜெண்டரி போக்கிமான்கிட்ட வேலைக்கு ஆகுமா? பாதி ஹெல்த்து வந்து டவுன் ஆயிடுச்சு. அதே மூவை தான் நம்மளுக்கும் யூஸ் பண்ணாங்க, அதனால் நம்மளுக்கும் பாதி ஹெல்த்து. நெக்ஸ்ட் அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணி அதை முடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், போக்கிமான் எக்ஸில் சாம்பியனை வந்து பீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. சேவ் ஆயிடுச்சு, பர்மனெண்ட் சேவ் வந்து ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் எக்ஸை பார்த்திங்க அப்படின்னா முடிச்சாச்சு. நம்ம போக்கிமான்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லெஜெண்டரி போக்கிமான்ஸ்னே சொல்லலாம். எல்லா போக்கிமானும் தான். ஃபஸ்ட்டு சார்ஜார், நெக்ஸ்ட்டு கிரேனிஞ்சா, நம்ம வச்சுருந்த ட்ராகன் டைப்பு, அப்புறம் ஹண்டரு, அப்புறம் லுக்காரியோ, ஃபைனலாக லெஜெண்டரி போக்கிமான். இது எல்லாமே நம்மளுக்கு லெஜெண்டரி தான் கைஸ். நம்ம சாம்பியன், போக்கிமான் லீக் சாம்பியனாக நம்ம வந்து மாறியாச்சு. நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட பேசி பார்ப்போம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதுதான் நடந்துச்சு. நம்ம ப்ரொஃபஸரே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மெடல் கொடுக்குறாரு. ப்ரொஃபஸர் தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டே வந்தது. இவன் பார்த்திங்களா, இவன் யாரும் ஞாபகம் இருக்கா? நம்ம லெஜெண்டரி போக்கிமான் பிடிக்கும்போது வந்தான்ல, அவன் கண்டுபிடிப்பதுனால தான் லெஜெண்டரி போக்கிமானே நம்மளுக்கு கிடச்சிது. மேலே பாருங்கள், அவனோட தொலைஞ்சு போன போக்கிமான் இப்போ தான் கிடச்சிருக்கு. இதைத்தான் அவன் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தான். இதுதான் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னது 3000 இயர்ஸா? 3000 இயர்ஸ் கழித்து அது திரும்ப வந்திருக்குன்னா நம்மளுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ப்ரொஃபஸருக்கு வேறு வேலை இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்மளுக்காகன்னு சொல்லிடுவார். போக்கிமான் எக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அப்படியே தான் எண்ட் ஆகுது. கரெக்டாக ஃப்ளெச்லிங்கை வச்சே முடிச்சு விட்டாங்க. வீட்டிலேருந்து தான் கைஸ் நம்ம கண் முழிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. எதுக்கு வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க? ஓகே கைஸ், இப்போ வந்து ட்ரேடு பண்ணமாமா, ஒரு போக்கிமான் வேணுமாம்மா. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்னோர்லாக்ஸை வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு அவங்க என்ன போக்கிமான் தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன போக்கிமான் வச்சுருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்டர் போக்கிமான் நம்மளுக்கு வந்துருச்சு. ஃபெனிக்கின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு கைஸ். ஸ்னோர்லாக்ஸ் போனதும் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இப்போ வந்து மியூட்டோ பிடிக்க போகலாம். இந்த கேவில் தான் பார்த்திங்க அப்படின்னா மியூட்டோ இருக்குது. நான் இங்கே இருக்குது பார்த்திங்களா மியூட்டோ. இதுக்கிட்ட இப்போ வந்து நம்ம பேட்டில் பண்ணி இதை வந்து பிடிச்சாகணும். சார்ஜரை வச்சு தான் நம்ம வந்து மியூட்டோ வந்து பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் அட்டாக் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. கன்ஃபார்ம் ஃபஸ்ட் அட்டாக் வந்து ஒர்க் ஆகாது. எஸ், ஃபஸ்ட் அட்டாக் வந்து ஒர்க் ஆகலை. செகண்ட் அட்டாக் ஒர்க் ஆகுமா? இல்லைன்னு நினைக்கிறேன். பேரியர் போட்டிருக்கு. ஓகே, ஒர்க் ஆகிடுச்சு. பாதி ஹெல்த் வந்து டவுன் ஆகிடுச்சு கைஸ். என்னடா ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ரிவே பண்ணிக்கிச்சு அதையே. சார்ஜர் வந்து தோற்றுருச்சு. அதனால் வந்து நான் நெக்ஸ்ட் இதுலேயே லெஜெண்டரி போக்கிமானை ஸ்விட்ச் பண்ணி மியூட்டோட ஹெல்த்தை வந்து பாதி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய போக்கிபால் போட்டேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட்டு போக்கிபால். இதில் தான் வந்து நான் பிடிச்சேன். எத்தனை போக்கிபாலுக்கு அப்புறம் எதில் வந்து மாட்டிக்கிட்டு பாருங்கள் மியூட்டோ.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மெகா எவல்யூஷன் ஸ்டோன் வந்து கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், கீழே தான் இருக்குது. அதை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும். அதனால் அதுக்காகவே ஒரு பேட்டில் வந்து போட்டுருவோம். ஜஸ்ட்டு 1 ஹிட்டு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தேன்னா இங்கே லெஜெண்டரி போக்கிமான் இங்கே நடுவில் இருக்குது கைஸ். அப்புறம் பிடிக்கலான்னு பார்க்கும்போது அது வந்து ரன் ஆயிடுச்சு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சிருச்சு நம்மள்கிட்டருந்து. நல்ல வேலை மியூட்டும் நம்மகிட்டருந்து தப்பிக்கலை. இது மாதிரி நிறைய லெஜெண்டரி போக்கிமான்ஸ் வந்து இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து டம்மி போக்கிமான் தான். இந்த கேவில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லெஜெண்டரி போக்கிமான் இருக்குது. அதை தேடி வந்துட்டேன். இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு லெஜெண்டரி போக்கிமான் இருக்கும். எஸ், இதுதான். இந்த போக்கிமான் தான் லெஜெண்டரி போக்கிமான் ஜி. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த போக்கிமான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான போக்கிமான். இதை வந்து நான் கஷ்டப்பட்டு தான் பிடிச்சேன். அதுக்காகவே மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் லாஸ்ட் பால். இந்த பாலில் தான் அந்த போக்கிமானும் மாட்டுச்சு. இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிரவுண்ட் அண்டு ட்ராகன் டைப்பு. அவ்வளோதான் கைஸ், நம்மள்ட்ட இருக்கிற போக்கிமான் கலெக்ஷன் இதுதான். மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை போக்கிமான் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தனியாக நம்மள்ட்ட வந்து இத்தனை போக்கிமான் இருக்குது, 6 போக்கிமான். ஃபெனிக்கினை வந்து நான் ரேர் கேண்டியை கொடுத்து எவால்வ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம எல்லா போக்கிமானையும் மாஸ்டர் லெவலில் பண்ணியாச்சு. இங்கே தான் நம்ம வந்து ஜிம்மை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே தான் வந்து நம்ம எண்டு பண்ணுறோம். இது வந்து குட் எண்டிங்காக தான் இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த ஜேர்னி வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜேர்னி வந்து நம்ம ஒமேகா ரூபி விளையாடலான்ட்டு இருக்கேன். ஸோ கைஸ், வெயிட் ஃபார் தட். தேங்க்யூ அண்ட் பை பாய்.